எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைய தினம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 26 அதிகாரம் 4 வசனம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். எசேக்கியா ராஜா மரித்த பின்பு சில ராஜாக்கள் ஆட்சிக்கு வந்தபோது ஏசாயா யாரை நாம் நம்புவது என்று கேள்வி கேட்கிறார். தேவன் ஏசாயாவிற்கு தரிசனத்தை கொடுத்து எதிர்காலத்தில் நடக்கப் போகிறவர்களுக்காக நீங்கள் தேவனை நம்பலாம் என்று அவருடைய மனதை தேற்றுகிறார். பின்னர் ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கிறார், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று சொல்கிறார். அத்துடன் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார் என்று வலியுறுத்துகிறார். நம்முடைய சிந்தை தேவனை மாத்திரம் நம்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற குழப்பங்கள், பலவிதமான சோதனைகள் ஏற்படும்போது கூட நம்மால் அவரை விசுவாசிக்கக்கூடும். உங்கள் வாழ்க்கையில் குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் வரும்போது உங்கள் நம்பிக்கை எங்கே வைப்பீர்கள்? தேவனுக்கு நேராக திருப்பி அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது எல்லாவித போராட்டங்களிலிருந்தும் விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவரே நமக்கு அடைக்கலம், கேடகம், கண்மலையாய் இருக்கிற கர்த்தரை நம்புங்கள் என்று தாவீது பாடுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார் என்று ஏசாயா சொல்லுகிறார். பூர்ண சமாதானம் என்பது உள்ளான சமாதானத்தையும் புறம்பான சமாதானத்தையும் குறிக்கிற வார்த்தை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லா பக்கத்திலும் சமாதானம் உண்டாயிருக்கும். அவர்கள் தேவனோடு சமாதானமாக இருப்பார்கள். அவர்களுடைய மனசாட்சியில் சமாதானம் இருக்கும். அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் சமாதானமாக இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய மனது கர்த்தர் மீது நிலைத்திருக்க வேண்டும். தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார் என்று உறுதியாய் விசுவாசிக்க வேண்டும். அப்போது கர்த்தர் தம்மை நம்புகிற பிள்ளைகளை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவார். இந்த சமாதானம் அவர்களை காத்துக்கொள்ளும். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான் என்று சங்கீதம் 112:6-8 வரை நாம் வாசிக்கிறோம். நாம் கர்த்தரை எப்போதும் நம்ப வேண்டும், எல்லா காலத்திலும் நம்ப வேண்டும். நம்புவதற்கு நமக்கு ஒன்றுமே இல்லாவிட்டாலும், சூழ்நிலைகள் சரியாக இல்லாவிட்டாலும் கர்த்தரை நம்பி அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14:11 சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தாவே, என் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா தத்தளிப்புகளுக்கும் காரணங்களை ஆராய்ந்து அறிந்து மனம் திரும்பி உமக்கு பயந்து உமக்காக வாழ்ந்து உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டு உண்மையே நாங்கள் நம்பி வாழ எங்களுக்கு நீ கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். துதி கன மகிமையாக உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.